என் கையில் வச்சிருக்கிறது கொய்யாப்பழம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அது கொய்யாப்பழம் தாங்க. அன்னைக்கு அப்படி தாங்க ஊருக்குள்ளே ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு சவப்பாக ஒரு மரம் தெரிஞ்சிச்சு. என்னடா சவப்பாக மரம் தெரியுதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா காயெல்லாம் கருப்பாக இருந்துச்சுங்க. இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு அந்த மரத்தை வளர்த்துற அந்த ஒரு பாட்டிக்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இது வந்து ஃபாரின் பிரீடாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சில பல உரம்லாம் போட்டு செடியை நல்லா வளர வச்சுட்டாங்க பாட்டி. காயும் சூப்பராக காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் என்னங்க நான் போடுவோமா? ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு நல்லா பழமாக இருக்கிறதா போட்டு பிடுங்கி பார்த்தேன். ஆனால் வரல. ஸோ மேலே வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னு குச்சி எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த 2 தட்டு தட்டினோடனே பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி பார்த்தா பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கடிச்சு பார்க்கலாம். கடிச்சு பார்த்தா சரியான காய்ங்க. பழம் இல்லை, ஆனால் பழம் நான் கடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம நாட்டு கொய்யாக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் மாதிரி சவப்பாக இருந்துச்சுங்க பழம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.